வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம தமிழும் சிபியும் வந்து ஒரு காட்டுக்குள்ளே போகிறாங்க அந்த பூவை எடுத்துகிட்டு வரதுக்காக. அதனால் சரின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த நைட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே தடம் மாறிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாவும் அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம தமிழை தள்ளி விட்டுறாங்க. எப்படியாவது தமிழோட கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க ஏற்காடே வந்திருப்பாங்க. எப்படியாவது கதையை முடிச்சுட்டு நம்ம மாமாவை நம்மளே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க நினச்ச மாதிரி நம்ம தமிழை வந்து அந்த தண்ணியில் தள்ளி விட்டுறாங்க. தமிழ் ரொம்பவே பயந்துடுறாங்க அந்த நேரத்தில். சிபி சார் என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபி சாரை கூப்பிடுறாங்க. ஆனால் வந்து நம்ம சிபி வந்து நம்ம தமிழ்கிட்ட தான் வந்து வராங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம தமிழை பார்த்ததும் ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பக்கம் பதறியும் போயிடுறாங்கன்னே சொல்லலாம். எந்த அளவுக்கு நம்ம தமிழ் மேலே ஒரு கடுப்பாக இருந்தாரோ அந்த அளவுக்கு அந்த பாசத்தை அந்த நேரத்தில் வெளிக்காட்டும் போது அதை பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்ததுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் தமிழை மேலே கூட்டிகிட்டு வந்து கடவுளெல்லாம் வேண்டுறாரு, எப்படியாவது தமிழ் வந்து கண்ணை முழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் தமிழும் வந்து கண்ணு முழிச்சிடுறாங்க. முழிச்சதுக்கப்புறம் தமிழ் வந்து நம்ம சிபி சாரை பார்க்குறாங்க. என்ன சார் ரொம்பவே பயந்துட்டீங்களா அப்படின்னும் போது, ஆமாம் பின்ன பயப்பட மாட்டாங்களா, நீ இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போயிட்டு வெளியில் வந்து உன்னை தூக்கிட்டு வந்து மூச்சு இது பேச்சே இல்லாமல் நீ இவ்வளோ தூரம் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் பயப்பட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி விடுங்க, அதான் நான் கண்ணை முழிச்சிட்டேன்ல, நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே அந்த காட்டுக்குள்ளே இருட்டானதுக்கப்புறம் வெளியில் போக முடியாத ஒரு இடத்துல வந்து இது பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல ஒரு ஃபயரை வந்து மூட்டிட்டு அந்த இடத்துலயே அவங்க இருக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம தமிழும் வந்து அவங்கக்கிட்ட ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம தமிழ் வந்து சிபியை பார்த்து கேட்குறாங்க, உங்களுக்கு எந்த இடத்துலையும் என் மேலே வந்து காதல் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சிபி சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு எதுவும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அசால்ட்டாக சொன்ன விஷயத்த நம்ம தமிழ் ரொம்பவே வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் படுத்து தூங்கிடுறாங்க. இந்த பக்கம் சிபியும் வந்து நம்ம தமிழையே கொஞ்ச நேரம் பார்த்துட்ருக்காங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அவங்களுமே படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் ஆனதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம சேதுவும் கேடியும் நம்ம தமிழை தேடி காட்டுக்குள்ளே வராங்க. ஒரு பக்கம் ஜானுமா வந்து போலீஸையும் அனுப்பியிருப்பாங்க. இவங்க 2 பேரும் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், அந்த காட்டுக்குள்ளே சுற்றி தேடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த காட்டுக்குள்ளே ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்து அந்த சாமியார் வந்து சொல்லி அந்த பூவை எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. ஆனாலுமே அதை எப்படியாவது எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க 2 பேருமே உள்ளே வருவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நம்ம கேடியும் நம்ம சேதுவும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கூரை மாதிரி ஒரு மாதிரி தெரியும் போது நம்ம கேடி சொல்கிறாங்க, அங்கே பார்த்தியா ஒரு கூரை மாதிரி தெரியுது, அங்கே போய் பார்க்கலாமா அப்படின்னும் போது சேது சொல்கிறாங்க, வேண்டாம் வேண்டாம், அங்கே வேறு யாருனா டெரரிஸ்ட் எதுனா இருக்க போகிறாங்க, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைவா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தைரியமாக போகிறாங்க 2 பேருமே. அங்கே போனால் தான் தெரியுது சிபியும் தமிழும் தூங்கிட்டுறத பார்த்துட்டு ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க. ஆஹா, இது ஒரு கண்கொள்ளா காட்சியாச்சே, இதை பார்க்க நம்மளுக்கு எவ்வளோ கண் இருந்தாலும் பத்தவே பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேடியும் சேதுவும் இதை பார்த்துட்டு ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் எப்படியாவது எழுப்பலாமா அப்படின்னு கேட்கும்போது சேது சொல்கிறாங்க, ரொம்ப அசந்து ரொம்ப தூங்கிட்டு இருக்காங்களே, அவங்கள எப்படி போய் எழுப்புறதுப்பா அப்படின்றாங்க. எழுப்பி தான் ஆகணும், இல்லைன்னா இங்கேயே விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னும் போது, அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம், எழுப்பு அப்படின்றாங்க. அப்போ கேடி போயிட்டு, எப்பா நீ எந்திரிப்பா, எந்திரி அப்படின்றாங்க. ஆனால் வந்து எதுக்குமே மசியல. சிபி நான் உன் ஃப்ரெண்டு வந்திருக்கேன், நீ எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேடி வந்து ரொம்பவே ஃபன்னாக வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சிபியும் எந்திரிச்சிடறாங்க, தமிழும் எந்திரிச்சிடறாங்க. எந்திரிச்சதுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கீங்க போல், இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேடியும் சேதுவும் சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சரி வேலையை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழக்கம் போல் சிபி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம், அதுதானே உனக்கு பொறுக்காதே, கொஞ்சம் சந்தோஷமாக தமிழை பற்றி பேசினா உனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம சேது வந்து ஒரு கவுண்டர் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே வந்து நம்ம தமிழுக்கு ஒரு யோசனை வருது, அந்த பூ எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த பூவெல்லாம் நம்ம இனிமேல் எடுக்க தேவையில்ல, ஒரு வாட்டி சாக்கடையில் ஊந்தது பத்தலையா, திருப்பியும் விழுந்து திருப்பியும் நம்ம உயிரை காப்பாற்றணும்னு போராடணுமா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தமிழ், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிபி கூப்பிட்றாங்க. உடனே தமிழுக்கு வந்து ஞாபகம் வருது அந்த பூவை வந்து பார்த்தா மாதிரி. உடனே அந்த இடத்துக்கு தமிழ் போகிறாங்க. உடனே சிபி கேடி எல்லாருமே வந்து தமிழ் பின்னாடியே போகிறாங்க. அதுக்கப்புறம் பூ கிடச்சிருச்சு, இந்த பூ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த பூவையும் பறிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம், சார் எங்கே போனீங்க சார், உங்களை தான் எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது
இதுக்கு மேலே நம்ம இருக்கக்கூடாது சார், ஆபத்து சார் இந்த காடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்களும் போயிடுறாங்க. இந்த பக்கம் எல்லாரும் போனதுக்கப்புறம் நம்ம கேடியும் சேதுவும் அவங்களோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். வந்த இடத்துல அவங்களோட வேலையை காட்டுறதுக்காக தேன் பறிக்கிறதுக்காக வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு தேனை பறிச்சுக்கிட்டு வரத்துக்காக போகிறாங்க. நம்ம சிபியும் தமிழுமே வந்து வெளியில் வந்துடுறாங்க. நம்ம சிபியும் தமிழை வந்து எல்லாருமே ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் வெண்பா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ ஒழிஞ்சு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்க டைமில் நம்ம தமிழும் சிபியும் என்ட்ரி கொடுக்கறத பார்த்து வர்ஷினி சொல்கிறாங்க, அண்ணியும் அண்ணாவும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம கணேசன் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்கன்னே சொல்லலாம். இந்த சொத்தை நம்ம அடையலான்னு பார்த்தா இவ செத்துட்டானா நம்ம நிம்மதியாக இந்த சொத்தை அடையலான்னு பார்த்தா முடியலையே, என்னம்மா நீ பண்ண காரியம் என்ன, இவளை ஒழுங்காக நீ அது உள்ள தள்ளி விட்டியா இல்லையா அப்படின்னும் போது, அப்பா நான் எல்லாமே கரெக்டாக தான்ப்பா பண்ணேன், என்னமோ தெரியல ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்த பூவையும் பறிச்சுக்கிட்டு வந்துடுறாங்க. உடனே அங்கே இருக்கிற பூசாரி சொல்கிறாங்க, நம்ம பூஜையை ஆரம்பிக்கலாம், டைம் ஆகுது, அப்புறமா நீங்கள் எதுவும் வந்தாலும் பேசுங்க அப்படின்னும் போது சரி சரி நம்ம பூஜையை ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு அங்கே எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ்கிட்ட நம்ம ஜானமா கேட்குறாங்க, என்ன தமிழ் ஆச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம சிபி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் நம்ம ஜான்மாக்கு ஒரே ஷாக் ஆகிடுது. என்ன சிபி சொல்கிற, யார் அந்த அளவுக்கு தமிழை கொல்ற அளவுக்கு துணிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெண்பாவும் அந்த இடத்துல இருக்காங்க இவங்க பேசிகிட்டு இருக்கும் போது. அப்போ தான் வெண்பா வந்து அந்த டைமை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் நம்ம சம்யுக்தாவை போட்டு கொடுக்கறதுக்காக வராங்க. ஜானம்மா கிட்ட போய் சொல்கிறாங்க, எனக்கு தெரியுமா யார் அப்படின்னு சொல்லும்போது யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, வேற யார், நம்ம வீட்டில் இருக்காளே அந்த சம்யுக்தா, அவள் தான் தமிழை கொல்றதுக்காக ட்ரை பண்ணுவா, ஏன்னா வந்து சிபி மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அவள் தானே நினைக்கிறா, அது முடியலன்னும் போது நம்ம தமிழை வந்து கொல்றதுக்கு அவளால் மட்டும்தானே முடியும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சிபியுமே நம்ம ஜானுமா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி சிபி வந்து சம்யுக்தாக்கு வார்ன் பண்ணியிருப்பாங்க, இனி வந்து உன்னால் தமிழுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, அப்படி வந்துச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணியிருப்பாங்க. அதான் அந்த நேரத்தில் நம்ம சிபிக்கு ஞாபகம் வருது. வழக்கம் போல் இந்த வெண்பா பண்ண காரியத்தால் நம்ம சம்யுக்தா திட்டு வாங்க போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வாட்டியும் நான் சம்யுக்தா வந்து நான் எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. நம்ம வெண்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, எப்படியோ நம்ம பண்ண தப்பை வேற ஒருத்தவங்க மேலே போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் அந்த சந்தோஷம் கொஞ்ச நாளைக்கு கூட நீடிக்காது. கண்டிப்பாக வெண்பாவோட சுயரூபத்தை கண்டுபிடிக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழை மட்டும்தான் இருக்கும். தமிழ் வந்து கண்டிப்பாக வந்து சீக்கிரத்தில் வெண்பாவோட சுயரூபத்தை கண்டுபிடிப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிபியும் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்கிட்ட நம்ம பாசமாகவே நடந்துக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஜானுமா ஆசைப்பட்ட மாதிரியே கூடிய சீக்கிரத்தில் தமிழை வந்து நம்ம சிபி வந்து ஏற்றுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். இதோட பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூ முடியுது. நாளைக்கான ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.